வணக்கம் மக்களே. ஓபிஎஸ் சேகர் பாபு சந்திப்பு, திமுகவில் இணையும் பன்னீர்செல்வம் பக்கா பிளானன். இந்த பிளானை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரைவாக பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் 3 வாரங்களில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடித்து வருகிறதுனே சொல்லலாம். தற்போது தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு மீண்டும் நாங்கள்தான் ஆட்சிக்கு வருவோம் என்று கர்ஜித்து வருகிறது. இன்னொரு பக்கம் ஆளும் திமுகவிற்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணி என அதிமுக, அன்புமணி பாமக மற்றும் பாஜக, தமாக, புதிய நீதி கட்சி என பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன. இன்னொரு புறம் நடிகர் விஜய் புதிதாக கட்சியை தொடங்கி வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராகி வந்து கொண்டிருக்கிறார். திமுக தான் எங்களின் ஒற்றை எதிரி என விஜய் அவர்கள் முழக்கமிட்டு வருகிறார். சமீபத்தில் மிகப்பெரிய திருப்பமாக விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் இணைந்துள்ளார். இன்னும் பல தலைவர்கள் அதிமுகவில் இருந்து தாவேகாவில் இணைய இருக்கின்றனர் என்றும் கூறி வருகின்றனர். குறிப்பாக அவர் அமமுக டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் போன்றோர் தாவேகாவுடன் கைகோர்ப்பார்கள் எனவும் கூறினார். ஆனால் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய டிடிவி தினகரன் அவர்கள் மீண்டும் அவர்களுடனே இணைந்துள்ளார். இந்த சூழலில் பன்னீர்செல்வத்தின் நிலை தற்போது என்னவென்று தெரியாமல் இருந்த நிலையில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் வெளியாகி உள்ளது. அதாவது பன்னீர்செல்வம் மற்றும் திமுக அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த சந்திப்பு தமிழக சட்டசபையில் சபாநாயகர் அப்பாவு அறையில் நடந்ததாகவும் கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் இருவரும் ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த செய்தி தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பலரும் பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய போகிறாரா அல்லது திமுகவில் இணைந்தால் தனக்கு சீட்டு கிடைக்கும் என்பதால் ஓபிஎஸ் அக்கட்சியில் இணைய யோசிக்கிறாரா என்ற பல கேள்விகளை எழுப்பி வருகின்றன. இந்த நிலையில்தான் அதிமுகவில் இருந்து பிரிந்து தொடர்ந்து வரும் பன்னீர்செல்வம் அணியில் மீண்டும் பெரும் ஒரு உடைவு ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பன்னீர்செல்வத்தின் அரசியல் ஆலோசகரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்க தீவிரமாக திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த புதிய கட்சி தமிழக வெற்றி கழகம் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களை தினமும் உடனுக்குடன் நேரடியாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ.